ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். மாறாத உம்முடைய சுபாவங்கள், உம்முடைய வல்லமைகள், உம்முடைய இரக்கத்திற்காக உமக்கு நன்றி. எங்களை உம்மை போல மாற்றும். எங்களை மாற்றுவதே உம்முடைய பெரிய நோக்கம். எங்கள் மனம் மாற, நாங்கள் மனம் திரும்ப, மகிமேன்மேல் மகிமை அடைய, உம்முடைய சாயலை சுதந்திரித்துக் கொள்ள எனக்கும் எங்களுக்கும் விசுவாசத்தினால் இந்த மகிமையை, தேவ நீதியை, தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும். இந்த காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் குழுவை ஆசீர்வதியும். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவனோடு இணைந்திருக்க கிருபை தாரும். இந்த நேரத்தை எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தை நாம் சிந்தித்து வருகிறோம். இது 8வது தொடர் செய்தி. இந்த 8வது பாகத்திலும் கர்த்தர் இந்த 1 சாமுவேல் 15வது அதிகாரத்திலிருந்து அவருடைய திட்டத்தையும் தேவ நோக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமானதை நம்மோடு கூட பேசுவாராக. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 15:10. நான் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். இந்த பகுதியை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகிறோம். முதலாவது சாமுவேலுடைய மனநிலையை, அவருடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை நாம் சிந்தித்தோம். தன்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டிய இடத்துல சவுல் இன்றைக்கு ராஜாவாக இருக்கிறார். அந்த சவுலை கர்த்தரை புறக்கணித்த போது அவர் உள்ள சந்தோஷப்படாம அவர் துக்கப்படுறாரு. சாமுவேல் மனம் நொந்தார். அவர் முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் என்று 11வது வசனத்துல வாசிக்க முடியுது. அதே போல அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்திலையும் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்துக் கொண்டிருந்ததாக வாசிக்கிறோம். அந்த துக்கம் ஒரு மரணத்துக்கு ஏதுவான துக்கம் என்று ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் எழுதியிருக்கு. அதையும் நாம போன கூட்டத்தில் சிந்தித்தோம். இப்போ நாம ஒரு பக்கம் சாமுவேலுடைய முதிர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சி, இன்னொரு பக்கம் சவுலுடைய வீழ்ச்சி, சவுலுடைய ஆவிக்குரிய மரணம், ஆவிக்குரிய வியாதி ஏற்படுது, பிற்பாடு ஆவிக்குரிய மரணம், கீழ்ப்படியாமை நிமித்தம் அவர் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார். ஏற்கனவே 13வது அதிகாரத்திலேயே சாமுவேல் மூலமாக சவுலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? அவர் செய்ய தகாத வேலை, ஆசாரியர்களுக்கு லேவியர்களுக்கு மட்டுமே நியமிக்கப்பட்டிருந்த பழி செலுத்துற பணிய துணிந்து சவுல் அவர் செய்ததை நம்ம 1 சாமுவேல் 13வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்பவே சாமுவேல் சவுலை நோக்கி சொல்லியிருந்தார். 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 13:14. இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். இங்க 13வது அதிகாரத்திலேயே சவுலுடைய ராஜ்யம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார் என்று தீர்க்க தரிசனமாக சாமுவேல் சவுலுக்கு சொல்லியிருந்தார். அப்படி இருந்தும் கூட இங்க சவுல் மறுபடியும் அவர் இந்த ஆகாக் என்கிற ராஜாவை கொலை செய்யாம, முழுமையா கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம,
சவுல் அங்க அமலேக்கியர்களை கொல்லுவதற்கு, அமலேக்கியர்களுடைய சாபத்தினான பொருட்கள் எல்லாத்தையும் அழிக்கணும்னு பெற்ற கட்டளையை முழுமையா நிறைவேற்றாம அவரோட சாபத்தீடானதுல அவர் தேவ ஜனத்துக்கு ஆசீர்வாதத்தை பெருக்கிக் கொள்ளணும்னு நினைச்சாரு. அதுவும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி. சாபத்தீடானதில் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, சாபத்தீடானதில் நமக்கு பங்கும் இல்லை. எது சாபம், எது ஆசீர்வாதம், எதனோடு நாம் பங்கு வைக்கக்கூடாது என்பதை வேதத்தை அறிந்திருக்கிற நாம் சிந்தித்துக் கொள்வோம். இப்போ நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறது என்னன்னா, இப்படிப்பட்ட சவுல்கள், ஆவிக்குரிய வியாதி, ஆவிக்குரிய மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற சவுலை போன்றவர்களுக்கு சாமுவேலை போன்ற ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியோடு நாம் அவர்களிடத்துல எப்படி பழகுவது, எந்த நோக்கத்தோடு நாம் அணுகுவது என்பதை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த 1 சாமுவேல் 15வது அதிகாரம். இன்னும் சொல்ல போனா 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல இந்த முதல் ராஜாவினுடைய வீழ்ச்சி நிமித்தம் அடுத்த அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் தெரிந்து கொண்ட பழக்குவிக்கிற ஒரு அந்தரங்க வாழ்க்கையில தேவனோடு இருக்கிற ஒரு மெய்ப்பன், ஒரு இளம் மெய்ப்பனை ஆண்டவர் தெரிந்து கொள்வதை அடுத்த அதிகாரத்திலிருந்து நம்ம சிந்திக்க போகிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தில் எப்படிப்பட்ட மக்கள், இன்றைய சவுல்கள் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறாங்க என்பதை சிந்தித்தோம். அதை திரும்ப ஞாபகப்படுத்துவதற்காக சொல்ற, கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் இருக்கிறாங்க, கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருக்கிறாங்க, கடவுளுக்கு கோபத்தை உண்டாக்குகிற கோபாக்கினையின் பிள்ளைகள் இருக்கிறாங்க, சாபத்தின் பிள்ளைகளாக அல்லது சாபத்தில் பங்கு கொள்ளுகிற பிள்ளைகள், கர்த்தருடைய சத்துருக்களாக, தேவனுக்கு பகைஞராக, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக, நீதிக்கெல்லாம் பகைஞர்களாக, நியாயக்கேடு செய்து தீமை செய்கிற ஈவில் டூவர்ஸா இருக்கிறாங்க, துன்மார்க்கராகவும் தீயோராகவும் பொல்லாதவர்களாகவும் இருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் ஈவில் மென்னு வாசிக்கிறோம். மூடராக அல்லது முட்டாள்களாக, பைத்தியக்காரராக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியாக, கோணலும் மாறுபாடுமான சந்ததியாக, கேட்டுக்கு அடிமைகளாக, பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிற ஒரு சமுதாயத்துல தான் நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஏசாயா சொன்னது போல அசுத்த உதடல் உள்ள மனுஷர் மத்தியில தான் நீங்களும் நானும் வாழ்கிறோம். நாமும் அசுத்த உதடல்கள் உள்ளவர்களாகவே இருக்கிறோம். இப்படிப்பட்ட மக்களை சந்திக்கும் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? 2 சாமுவேல் 23வது அதிகாரம், 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 6-7 திரும்ப ஞாபகப்படுத்துற. 2 சாமுவேல் 23 வசனங்கள் 6-7. பேலியாளின் மக்கள் அல்லது தேவ பயமற்ற தேவனற்ற மக்கள் அனைவருமோ கையினால் பிடிக்கப்படக்கூடாததாய் எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள். அவர்கள் முள்ளுக்கு சமானமானவர்கள். அவைகளை ஒருவன் தொடப்போனால் இருப்பு ஆயுதத்தையும் ஈட்டி தாங்கையும் கெட்டியாய் பிடித்து கொள்ள வேண்டும், அல்லது ஆயுதத்தை பிடித்திருக்க வேண்டும், அல்லது கர்த்தருடைய வசனம் என்கிற பட்டயத்தை எப்படி பிடித்திருக்கணும்? கெட்டியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். வசனத்தை உறுதியாக தியானித்து, வசனத்தில் பிரியமாயிருந்து, வசனத்தை உறுதியாய் கெட்டியாய் பிடித்து நாம் இந்த முள்ளுக்கு சமானமானவர்களிடத்துல நாம் நெருங்கணும். இல்லைன்னா முள்ளை வெட்ட போறணும் போது கையை விட்டு ஆயுதம் பறந்து போயிடும், அல்லது அந்த ஆயுதம் நம்மளை வெட்டிடும், அல்லது முள்ளு நம்மளை குத்திடும். ஸோ இதை நாம போன கூட்டங்களில் சிந்தித்தோம். அதே நேரத்தில் வேதத்துல நம்ம பார்க்கும்போது இரு வகைன்னு சொல்றதை விட மறுபக்கம், இன்னொரு பக்கம், 2 விதமான வார்த்தைகளை நாம சிந்திக்க முடியும். ஏன்னா வேதத்துல எப்படிப்பட்டவர்களோடு நம்ம நெருங்கக்கூடாது என்பதையும் நம்ம பார்த்தோம். நம்ம நமக்கு பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறதை விட்டு விலக வேண்டும். ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். அதனால ஈவில் கம்யூனிகேஷன்ஸ் நமக்கு கூடாது, பேட் கம்பெனி நமக்கு கூடாது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது, ஐக்கியம் ஏது என்பதை நம்ம சிந்தித்தோம். அப்படிப்பட்டவர்களோடு பங்காளிகளாக இருக்கக்கூடாது. அவர்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். கெட்ட சிந்தை உள்ளவர்கள், இருமாப்பு சிந்தை உள்ளவர்கள், அவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். அவர்களுடைய பாவங்களுக்கு நாம் உடன்படக்கூடாது. நம்மை சுத்தவானாக காத்துக்கொள்ள வேண்டும்.
அதே போல அசுத்த உதடுகள் 1 தீமோத்தேயு 6:5 நம்ம அதை வாசித்தோம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 5வது வசனம், கெட்ட சிந்தை உள்ளவர்கள், சத்தியம் இல்லாதவர்கள், தேவ பக்தியை ஆதாய தொழில் எண்ணுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலக வேண்டும். கசப்பான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் என்று நாம் சிந்தித்தோம். குறிப்பாக அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் வாழும்போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? 2 பேதுரு 2வது அதிகாரம் 7-8 வாசித்தோம். 2 பேதுரு 2:7-8, லோத்து சோதோம் கொமோராவில் இருந்தபோது அவர் நாள்தோறும் வருத்தப்பட்டார். அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டார், கேட்டார். கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் அவர் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை கர்த்தர் ரட்சித்தார். லோத்து எப்படி அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் வாதிக்கப்பட்டார், வருத்தப்பட்டார். தன்னுடைய இருதயத்தில் அவர் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு வாதிக்கப்பட்டாரோ, நாமும் அவர்களோடு இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க, தவறான இன்ஃப்ளூயன்ஸ், தவறான காரியங்களை நம்ம கற்றுத்தருகிறவர்கள், நம்மை பாதிக்கிறவர்கள், முள்ளுகளை போல் இருக்கிறவர்கள், அவங்க மத்தியில தான் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம், வாழுறோம். 2 யோவான் 1வது அதிகாரத்திலையும் வாசித்தோம். 2 யோவான் 1வது அதிகாரம் 10-11, நம்மிடத்துல, நம்முடைய கூட்டத்துல, திருச்சபைக்கோ வீட்டுக்கோ இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், யாராவது ஒருவன் உங்களிடத்தில் இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் அப்படின்றதையும் வாசித்தோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். 2வது அதிகாரம் 2-3, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு லாங்குவேஜில் சொல்லணும்னா, கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று எபேசு சபைக்கு கர்த்தர் சொல்றதையும் வாசிக்கிறோம். அதே நேரத்தில் வெளிப்படுத்தல் 18வது அதிகாரம், பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்று அந்த வானத்திலிருந்து இறங்கின தூதன் சொன்ன ஒரு சத்தத்தை யோவான் கேட்கும்போது அவர் சொல்றார். வெளிப்படுத்தல் 18:2 வசனத்திலிருந்து, அந்த தூதன் பலத்த சத்தமிட்டு, மகாபாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோடே வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான் ஆண்களானார்கள் என்று விளம்பினான். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். எவளை விட்டு? யாரை விட்டு? பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். பாபிலோனிய கலாச்சாரமோ மனநிலையோ சிந்தையையோ அந்த ஆவி கொண்டவர்களையோ அவர்களை விட்டு வெளியே வாருங்கள். ஏன்னா நீங்க அவளுடைய பாவங்களுக்கு உடன்படக்கூடாது. அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்ற வசனங்கள் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில், பாவிகளுடைய வழியில், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல கூட உட்காராம நாம இவர்களை விட்டு விலகி பிரிந்து, இன்னும் சொல்ல போனா சபை என்கிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை எக்லேசியான்ற வார்த்தைக்கு வேறு பிரிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அப்போ ஒரு இடத்திலிருந்து, ஒரு கூட்டத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம் தான் திருச்சபை. எக்லீஸ்ன்னு பிரெஞ்சில் சொல்றோம், எக்லேசியான்னு கிரேக்கத்தில் சொல்றோம். வேறு பிரிக்கப்பட்ட பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். நீங்க மட்டும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்களும் உங்கள் மூலமாக கர்த்தர் மற்றவர்களையும் அவர் அழைக்கிறதுக்காக நீங்க என்ன செய்யணும்? பேதுருவில் அதை நம்ம வாசிக்கிறோம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டோம்?
அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படி. எவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி? நம்மை அழைத்தவருடைய புண்ணியங்கள். எங்கிருந்து அழைத்தவர்? அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு என்னையும் நம்மையும் அழைத்தவர், வேறு பிரித்தவர், பிரித்தெடுத்தவர். ஆபிரகாமை ஆண்டவர் பிரித்து அழைத்தார், தெரிந்து அழைத்தார். தனிப்பட்ட விதத்துல அழைத்து, பிள்ளை இல்லாதிருந்த போது வாக்குத்தத்தம் கொடுத்து, உன்னை ஒரு தேசமாக, உன்னை ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக உன்னை நான் பிறருக்கு வைப்பேன் அப்படின்னு சொல்லி அழைத்தார், பிரித்து எடுத்தார். இது த்ரூ அவுட் த பைபிள், முழு வேதாமத்திலையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்த அழைப்பு, பிரித்தெடுக்கிற விதத்தை நம்ம வாசிக்கிறோம். அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் போது, மற்ற வசனங்களையும் வாசிக்கும் போது நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். என்னன்னா, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இன்றைய சாமுவேல்கள், இன்றைய சவுல்களை சந்திக்கும் போது நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கணும்? ரோமர் 12வது அதிகாரம், ரோமர் 12வது அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 12:15. சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். வேதத்துல இரு பக்கம் கருக்குள்ள பட்டயம். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதே நேரத்துல ஒரு வசனத்துக்கும் ஜோடி இல்லாமல் இராது. கர்த்தருடைய ஆவியானவர் அவைகளை சேர்த்து நமக்கு கற்றுத்தருகிறார். ஒரு சமநிலையான கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் கற்றுக்கொள்ளணும். வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தான், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான். நாம் கர்த்தருக்கென்று, அவருடைய பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் தான். அவருடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு ஆண்டவர் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருப்பதற்காக உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மை தெரிந்து கொண்டார். நம்முடைய உலக வாழ்க்கையில குறிப்பிட்ட நேரத்துல, குறித்த காலத்துல, ஏற்ற காலத்துல அவருடைய சத்தியத்தை நாம் கேள்விப்படவும், அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளவும் நம்முடைய இருதய கதவை கர்த்தரே திறந்தார். அவர்தான் விசுவாசத்தை துவக்கினார். அவர் நம்மை இழுத்ததுனாலதான் நாம் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்தோம். பிதா இழுத்ததுனாலதான் வந்தோம். பிதா அருள் கொடுத்ததுனாலதான் வந்தோம். பிதாவின் அருளை பெறாமல் ஒருவன் என்னிடத்தில் வரான்னு இயேசு சொல்லியிருக்கிறார். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவன் இடத்தில் வரான்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்கிற சத்தியம் உண்மைதான். அதே நேரத்துல நாம் சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படணும், அழுகிறவர்களுடனே அழ வேண்டும். இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலத்துல அவர் பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார். அவர் பாவத்துக்கு சிநேகிதன் அல்ல, பாவிகளுக்கு சிநேகிதன், ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர். ஒரு சகையினுடைய வீட்டுக்கு அவரால் போக முடியும். ஒரு பாவியான ஸ்திரீ அவருடைய பாதத்தை அந்த தைலத்தினால உடைத்து தன்னுடைய தலைமுடியினால அந்த அவருடைய பாதங்களை துடைக்க முடியுது. அந்த அளவுக்கு ஒரு பாவியான ஒரு பெண் தன்னுடைய பாதத்தை தொடுகிறதற்கு அவர் அனுமதித்தார். ஒரு கைமையுமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணை கல்லெறிவதற்கு தகுதி பெற்றவளை கல்லெறிவதை தடுத்தார். அதே நேரத்தில் உங்களில் பாவம் இல்லாதவர்கள் முதலாவது கல்லெறியுங்கள் என்று சொன்னபோது எல்லாரும் போயிட்டாங்க. அங்க கல்லெறிவதற்கு முழு தகுதி பெற்றவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன்னா அவரிடத்துலதான் குற்றமும் இல்லை, பாவமும் இல்லை, பாவத்தை அறியாதவர். அவர் கிருபையாக அந்த பெண்ணை மன்னித்தார். இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பினார். அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வழிகளில் நடக்கிற நான் இன்றைய சாமுவேலாக, இன்றைய சவுல்களுக்கு எப்படி நாம் அணுகுவது, அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். யோவான் 17வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அவர் மரிப்பதற்கு முன்பாக அவர் செய்த ஜெபம், அந்த பதிவு செய்யப்பட்ட ஜெபத்துல வாசிக்கிறோம். யோவான் 17:20-21. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல், அதாவது இன்றைய சாமுவேலுக்காக, இன்றைய திருச்சபைக்காக, தேவ பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல், இவர்களுடைய வார்த்தையினால், இன்றைய சாமுவேல்களின் வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் மனம் திரும்ப போகிற இன்றைய சவுல்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அதாவது வசனத்தை எடுத்து சொல்லுகிறவர்களும் வசனத்தை கேட்டவர்களும் ஒன்றா இருக்கணும். நான் சீனியர், நீ ஜூனியர், என்னாலதான் நீ வசனத்தை ஏற்றுக்கொண்டேன்னு பெருமையும் காட்டக்கூடாது. அதே நேரத்துல
புது விசுவாசிகள் தாழ்வு மனப்பான்மைக்குள்ள ஒதுங்கி போகக்கூடாது. அவர்கள் எல்லாரும், எவர்கள் எல்லாரும்? இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்முடைய வார்த்தையினால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களும், மற்றவர்கள் விசுவாசிக்கிறதற்கு வார்த்தையை எடுத்து சொல்லுகிறவர்களும், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக, நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கும் வேண்டிக் கொள்ளுகிறேன். சோ நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் இருக்க வேண்டும். அப்பதான் இன்றைய சவுல்களை நாம் சந்திக்கும் போது அழுகிறவர்களுடனே அழுவதற்கு, அவங்களை தேடி போவதற்கு, நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக உங்களை ஆக்குவேன், என் பின்னே வாருங்கள் என்று பிரித்தெடுத்த ஆண்டவர் தான் சொல்றாரு. உங்களை அழைத்தவர் தான் சொல்றாரு, அவருடைய புண்ணியங்களை போய் அறிவியுங்கள். உங்களை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கும். அழைத்தது உண்மைதான், அந்தகாரத்திலிருந்து ஒளியின் இடத்திற்கு. ஆனா எதுக்கு பிரித்து எடுத்தார்னா, மற்றவர்களுக்கு போய் சொல்ல. ஏசாயா சொல்றாரு தான், அசுத்த உதடு உள்ளவன், அசுத்த உதடு உள்ள மனுஷர் மத்தியில தான் வாழுறேன்னு. ஆனா அந்த ஏசாயாவை தான் ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, யாரை நான் அனுப்புவேன்? இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்புன்னு ஏசாயா சொன்னார். நம்மை அனுப்புவது எதற்கு? நம்மை பிரித்தெடுத்தது எதற்கு? அனுப்புவதற்காக தான் அழைத்தார். சோ நம்மள வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையும் இருக்க வேண்டும். அதே நேரத்துல நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கும்போது நம்முடைய வார்த்தையினால் மற்றவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறதற்கு நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாழ்க்கை அது கர்த்தருடைய கரத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். NET டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறோம், த்ரூ தேர் டெஸ்டிமோனி, அவர்களுடைய சாட்சியினால் என்னை விசுவாசிக்கிறவர்கள். NIV பைபிள்ல வாசிக்கிறோம், த்ரூ தேர் மெசேஜ். தமிழ்ல இருக்கிறது போல நம்முடைய வார்த்தையினால் மற்றவர்கள் இயேசுவை விசுவாசிக்கணும், அல்லது நம்முடைய சாட்சியின் ஜீவியத்தினால் பிறர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். இதைதான் இயேசு கிறிஸ்து பேதுருகிட்ட சொல்லும்போது சொல்றாரு. லூக்கா 22 இந்த இடத்துல இந்த வசனத்தை சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். லூக்கா 22:32, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. நாம் ஸ்திரப்படுத்த கூடாதுன்னு இல்லை, we have to make our brothers and sisters strong. மற்றவர்களை ஸ்திரப்படுத்துவதற்கு, உறுதிப்படுத்துவதற்கு, இன்றைய சவுலை போல தேவனை விட்டு பிரிந்திருப்பவர்களை ஸ்திரப்படுத்துவதற்கு நாம் குணப்பட வேண்டும். நாம் குணப்பட்ட பின்பு நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் ஸ்திரப்படுத்த வேண்டும். NIV எழுதிருக்கு strengthen your brothers, HNV எழுதிருக்கு establish your brothers. அவங்கள மற்றவங்களை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, அதாவது நிலைத்து நிற்க, உறுதிப்படுத்த, அவர்களை ஒரு அஸ்திவாரம் சரியா போடுவதற்கு, அவர்களை பலப்படுத்துவதற்கு முதலாவது நாம் மனம் திரும்பி இருக்க வேண்டும். You have to turn back. You have turned back, then you can strengthen your brothers. Once you have turned again, you can establish your brothers. நீ குணப்பட்ட பின்பு, அப்ப நாம் முள்ளுகளைப் போல இருக்கிறவர்கள், இவர்களிடத்துல நாம், இந்த மற்ற மனிதர்களிடத்துல நாம் இந்த கிறிஸ்துவனுடைய அன்பின் ராஜ்யத்தை, கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை சொல்லுவதற்கு நாம் போகும்போது நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு போகணும்னா, நாம் குணப்பட்ட பின்பு நம்முடைய ஐக்கியம் தேவனோடு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்போது நம்முடைய வார்த்தையினால் மற்றவர்கள் இயேசுவை விசுவாசிப்பதற்கு நாம் அவர்களிடத்துல போக வேண்டும். அதுக்கு நாம் என்னென்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து பேதுருவுக்காக என்ன செய்தார்? அதே லூக்கா 22:32, நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இயேசு கிறிஸ்து பேதுருவுக்காக ஜெபித்தார். பேதுரு மூலமாக மற்றவர்கள் ஸ்திரப்படுவதற்கு பேதுருவுக்காக இயேசு ஜெபித்தார். நம்முடைய இந்த அணுகுமுறை இன்றைய சவுல்களை சந்திக்கும் போது நாம் என்ன செய்யணும்? முதலாவது ஜெபத்தோடு பழக வேண்டும். யாக்கோபுல அதை வாசிக்கிறோம். யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு, அதாவது வெறும் சரீர வியாதி மட்டும் இல்லை, இருக்கிற வியாதியிலே பெரிய வியாதி பாவ வியாதி தான். பாவத்துக்கு மருந்தே எந்த டாக்டர்கிட்டையும் எந்த பார்மாசிலையும் கிடையாது. பாவத்துக்கான ஒரே விமோச்சனம், ஒரே மருந்து இயேசு என்கிற நாமம் மட்டும்தான். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் மட்டும்தான் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க முடியும், கழுவ முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் மேல் உள்ள விசுவாசம் தான் நம்மை காக்க முடியும், ரட்சிக்க முடியும்.
நாம் சுஸ்தமடையும்படிக்கு. இந்த கண்ணோட்டத்தில் இந்த யாக்கோபு 5:16 வாசிப்போம். வெறும் வியாதியஸ்தர்களை மட்டும் வச்சு பார்க்காம இன்றைய சவுல்களை சுஸ்தமடையும்படிக்கு நாம் என்ன செய்யணும்? உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், ஒப்புரவாகுங்கள். இன்றைய சவுல்களை சந்திக்க போகிற சாமுவேலாக இருக்கணும்னா ஒருவர் குற்றங்களை ஒருவருக்கு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலம் உள்ளதாய் இருக்கிறது. நாம் உண்மையா விசுவாசத்தோடு ஊக்கமாக வேண்டுதல் செய்யும் போது, ஜெபிக்கும் போது, ஜெப ஆவியோடு ஜெப சிந்தையோடு நெருங்கும் போது அது மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. இன்றைய சவுல்களை போல இருக்கிற பிள்ளைகளோ அடுத்த தலைமுறையோ மற்றவர்களோ சபைக்குள்ளேயோ சபைக்கு வெளியேயோ சொஸ்தம் அடையணும்னா நாம் ஊக்கமான வேண்டுதலோடு முதலாவது அவர்களிடத்துல நெருங்க வேண்டும். நாம் குணப்பட்ட பின்பு அவர்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் நாம் அவர்களிடத்துல எப்படி பழகணும்? லூக்கா 24. அவங்ககிட்ட பழகுவது எதற்கு? அவங்களுடைய விருந்துகளுக்கு, கல்யாண வீடுகளுக்கு, மற்ற அல்லது விசுவாசமற்றவர்களோடு நாம் பழகும் போது நாம் முதலாவது நாம் குணப்பட்ட பின்பு பிறர் ஸ்திரப்படுத்தணும். ஜெபத்தோடு ஊக்கமான வேண்டுதலோடு நம் மிகவும் பலனுள்ள ஜெபத்தோடு அவர்களிடத்துல நெருங்கும் போது அது அவர்கள் சொஸ்தம் அடைவதற்கு ஜெபம் ஒரு முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது லூக்கா 24:32. லூக்கா 24:17 வாசிட்டு 32 வாசிக்கலாம். லூக்கா 24:17. அப்பொழுது இயேசு அந்த 2 சீஷர்களை, எம்மாவு சீஷர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இந்த 2 சீஷர்களும் துக்க முகமா இருக்கிறாங்க. அல்லது இன்னொரு விதத்துல சொல்லணும்னா அவங்களுக்குள்ள விசுவாசம் குறைந்து போயிருக்கு. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து அவர் இப்போ உயிர்த்தெழுந்து விட்டார். இப்போ அவங்களுக்குள்ள ஒரு 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 துக்கத்தோடு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட துக்கத்தோடு இருக்கிறவங்க, இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னா அவங்களுடைய டிஸ்பியூட், ஒருத்தவங்க டிஸ்பியூட் பண்றாங்க. இல்ல அவர் திரும்ப வருவார்னு ஒருத்தர் சொல்லியிருக்கலாம். இல்ல இன்னொருத்தர் சொல்லி அவர் போயிட்டார், அவர் காணோம், அவரை பார்க்க முடியலன்னு சொல்லியிருக்கலாம். NASBல எப்படி போட்டிருக்குன்னா they were exchanging with one another, ஒருத்தவங்களுக்கு கருத்து பரிமாறினார்கள்னு போட்டிருக்கு. ESVல அவங்களுடைய கான்வர்சேஷன், அவங்களுடைய உரையாடல் போட்டிருக்கு. கருத்து பரிமாறுவது அல்லது நிரூபிப்பது, வாக்குவாதம் பண்ணுவது அல்லது உரையாடுவது, கான்வர்சேஷன். NIVல நீங்கள் உங்களுக்குள்ளே ஒருவருக்கொரு சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று இயேசு கேட்டார்ல, அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா வாட் ஆர் யூ டிஸ்கஸிங் டுகெதர் ஆஸ் யூ வாக் அலாங். நீங்க ஒருத்தவங்க டிஸ்கஸ் பண்றது என்ன, கான்வர்சேஷன் என்ன, உங்களோட எக்ஸ்சேஞ்ச் என்ன, உங்களோட டிஸ்பியூட் என்ன அப்படின்னா அந்த 17வது வசனம் இருக்கு. WEBல எப்படி இருக்குன்னா வாட் மேனர் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் ஆர் தீஸ். நீங்க என்ன விதத்துல நீங்க ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்றீங்க, உரையாடுறீங்க அப்படின்னு எழுதிருக்கு. NLT லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி எழுதிருக்குன்னா வாட் ஆர் யூ டிஸ்கஸிங் சோ இன்டென்ட்லி ஆஸ் யூ வாக் அலாங். இவ்வளவு கருத்து ஆழமாக, இவ்வளவு இன்டென்ஸா நீங்க என்ன டிஸ்கஸ் பண்றீங்கன்னு ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கும் இந்த 2 எம்மாவு சீஷர்களை போலதான் 2 சபைகள் இருக்கு, 2 பிரிவினர்கள் இருக்கிறாங்க. அல்லது ஒரே சபைக்குள்ள 2 கருத்துக்கள். எப்படி இந்த எம்மாவு சீஷர்களை போல ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள், ஒருத்தர் இப்படி சொல்றாரு, இன்னொருத்தர் அப்படி சொல்றாரு. இயேசு கேட்கிறாரு, நீங்க துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அப்போ அவங்க ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க. இதற்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் வைத்திருந்தாரோ அதுதான் இன்றைக்கு சாமுவேலை போல இருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு இருக்கிற சவுல்களுக்கு நாம் என்ன செய்யணும்? 32வது வசனம், லூக்கா 24:32. அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு வேத வாக்கியங்களை விளக்கி காட்டுறாரு, வசனத்தை விளக்குகிறாரு, மோசேயினுடைய ஆகமத்திலிருந்து எடுத்து சொல்றாரு. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டிய பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டாங்க. சோ துக்கமுகமா இருக்கிற இருவர் ஒரு காலத்துல விசுவாசிகள் தான், அவங்க 2 பேரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க தான். ஆனா இப்போ அவங்களுக்குள்ள ஒரு துக்கம். அதே போல இன்னைக்கும் பல விதங்கள்ல
ஒரு துக்கம் இருக்கு, ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கு, சோர்வு இருக்குது, பலவீனம் இருக்குது. நமக்குள்ள நிறைய காரியங்களை குறித்து நாம சொல்லிக் கொள்ளுகிறோம் ஒருவருக்கொருவர். இப்படிப்பட்ட சோர்ந்து துக்கமாக பலவீனமாக இருக்கிறவர்களை எதை சொல்லி அவங்கள நாம பலப்படுத்த முடியும்னா, வேத வாக்கியங்களை விளங்க காட்டும் போது, அல்லது ஆங்கிலத்தில் எப்படி எழுதிருக்குன்னா, when we make clear the holy writings. அவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்களா, while he was talking to us on the way, making clear to us the holy writings, were not our hearts burning in us? நம்முடைய இருதயம் நமக்குள்ள கொழுந்து விட்டு எரியவில்லையா? அவர் வேத வார்த்தையை, பரிசுத்த எழுத்துக்களை நமக்கு தெளிவுபடுத்திய போது, when he made clear to us. CSB எழுதியிருக்கு, explaining the scriptures to us. நமக்கு வேத வாக்கியங்களை புரிய வைத்த போது, அதுக்கு அர்த்தம் சொல்லும் போது நம்முடைய இருதயம் நமக்குள்ள கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்னு அந்த 2 எம்மாவு சீஷர்களும் கேட்டுக்கிட்டாங்க. இன்றைய சவுல்களை நாம் சந்திக்கும் போது, முதலாவது நம்முடைய ஐக்கியம் தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நாம் ஒன்றா இருக்கும்போது, நம்முடைய வார்த்தையினால் மற்றவர்கள் இயேசுவை விசுவாசிப்பதற்கு நாம் குணப்பட்ட பின்பு மற்றவர்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். மற்றவங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ஸ்ட்ராங் ஆக்கணும்னா முதல்ல நாம் குணப்பட வேண்டும். அதே நேரத்தில் நாம் ஜபத்தோடு, ஊக்கமான ஜபம், மிகவும் பலனுள்ள ஜபத்தோடு போகும்போது அவங்களுடைய பிணி நீங்கி அவங்க சொஸ்தம் அடைய முடியும், ஜப ஆவியோடு போகும்போது. அடுத்தது, வேத வாக்கியங்களை விளக்கி காட்டணும், போதக சமர்த்தர்களாக இருக்கணும். நீ குணப்பட்ட பின்பு சகோதர ஸ்திரப்படுத்தினா முதல்ல நான் வேதத்தை அறிந்திருக்கணும், நான் வேதத்தை வாசிக்கணும். அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் கொடுக்க தெரியணும். ஏதோ பதில் கொடுக்கறோம்னு சொல்லி ஒன்னு எவ்வளவுன்னு கேட்டா அங்க ஹிஸ்டரி பாடம் எடுக்கக்கூடாது. கணக்கு கேள்வி கேட்டா அங்க சயின்ஸ் பதில் கொடுக்க கூடாது. கேட்கறது ஒண்ணு, கொடுக்கற பதில் நான் பைபிள்ல தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கஷ்டத்துக்கு, இன்னைக்கு இருக்கிற கஷ்ட தேவைக்கு ஏதாவது ஒரு சமாதானமான ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னு வந்தா, அங்க போயிட்டு நெகேமியா, எரேமியா, ஏசாயா, தானியேல், எனக்கு தெரிஞ்ச வேத அறிவெல்லாம் போயிட்டு அங்க கொப்பளிக்க கூடாது. அவங்களுக்கு என்ன தேவை, அந்த கல்விமானி நாவு நமக்கு இருக்கணும். அப்பதான் குணப்பட்ட பின்பு மற்றவர்களை நாம் ஸ்திரப்படுத்த முடியும். வேத வாக்கியங்களை விளக்கி காட்டணும். இந்த எம்மாவு சீஷர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் பரமேறிட்டாரு, இப்போ அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார், பரமேறல, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. அவங்களுக்குள்ள ஒரு துக்கம் இருக்குது. ரோமர்கள் எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தாங்க, அந்த ஒரு துக்கத்துல இருக்கிறாங்க, குழப்பத்துல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து அங்க மோசே நாகமத்திலிருந்து கிறிஸ்து எப்படி பாடுபட வேண்டும், தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியங்கள் என்ன, இதைத்தான் அவங்களுக்கு விளக்கி காட்டினார் ஒழிய, அங்க போயிட்டு தானியல் புஸ்தகம், அங்க போயிட்டு பாபிலோன் சிலை, நேபுகாத் நேச்சார் பார்த்த சிலையை குறித்தோ, வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்தோ, நான் பத்முவுக்கு யோவானை இன்னும் கொஞ்ச நாள்ல அனுப்ப போறேன், அங்க போய் தான் நான் இனிமேல் நடக்க போறதை வெளிப்படுத்த போறேன், நீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல, இதெல்லாம் எம்மாவு சீஷர்கிட்ட சொல்லல. எதை எம்மாவு சீஷர்கிட்ட சொல்லணுமோ அதைத்தான் அவங்கள்ட்ட சொன்னாரு. அப்போ அவங்களுடைய அவிசுவாசம் நீங்கியது. அவங்க விசுவாசப்படுவதற்கு, விசுவாச பலப்படுவதற்கு அவங்களுக்கு அது உதவியா இருந்தது. 25வது வசனத்துல வாசிக்கிறோம், லூக்கா 24:25 இருந்து. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். சோ அவருடைய விளக்கம் எங்க இருந்ததுன்னா, மேசியா இயேசு கிறிஸ்து தேவகுமாரனை குறித்து மோசே முதலாக சகல தீர்க்கதரிசிகளும் இயேசுவை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அப்போதான் அவங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. சோ எரிகிற இருதயத்தை தண்ணி ஊற்றி அணைச்சிடக்கூடாது. அதை இன்னும் மற்றவங்களுக்கு கொழுந்து விட்டு எரிகிறதற்கு, துக்கமா இருக்கிறவங்க இன்னும் அவங்க பிரகாசமாவதற்கு வசனத்தை விளக்கி காண்பிப்போம். ஜபத்தோடு கூட போய் அவங்க பிணி நீங்கி சொஸ்தம் அடைவதற்கு குணப்பட்ட பின்பு ஸ்திரப்படுத்துவோம். நம்முடைய வார்த்தையினால் மற்றவர்கள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். கொலோசியர் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம்,
கொலோசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். இங்கதான் நம்முடைய ஆராதனை செக்ஷன் வருது, நம்முடைய பாடல்கள். கொலோசியர் 3:16 என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. முதலாவது கர்த்தருடைய வார்த்தை, கிறிஸ்துவின் வசனம் நம்முடைய இருதயத்தில் சகல ஞானத்தோடு, நமக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாக வாசமாயிருக்கணும். அப்போ சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும், ஞான பாட்டுக்கு எதிர்ச்சொல் என்னது? புத்தியற்ற முட்டாள்தனமான பாட்டு. ஞான பாட்டுக்கு எதிர்ச்சொல் முட்டாள் பாட்டு. முட்டாள் பாட்டுனா எப்படி இருக்கும்? ராகம் இருக்கும், தாளம் இருக்கும், ஒரு பக்கம் லேடிஸ் தனியா பாடுவாங்க, அப்புறமேல ஜென்ட்ஸ் பாடுவாங்க, கேர்ள்ஸ் பாடுவாங்க, அப்புறம் பாய்ஸ் பாடுவாங்க, அப்புறம் அப்படி ஒருத்தவங்க விட்டு விட்டு பாடுவாங்க. அது எக்கோ இருக்கும். அவங்க ட்ரெஸ் மாத்தி மாத்தி ஒரு வீடியோ எடுப்பாங்க. ஒரு வரிக்கு பார்த்தா கடல் கிட்ட நிற்பாங்க, அடுத்த வரிக்கு பார்த்தா காட்டுக்குள்ள நிற்பாங்க, அடுத்த வரிக்கு பார்த்தா மலை மேல நிற்பாங்க. இப்படி ஷூட் பண்றது. அதுக்கு அவ்வளவு மேக்கப், அதுக்கு அவ்வளவு ஸ்டுடியோ, அதுக்கு அவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட், பயங்கரமா சுத்தி வீடியோ எடுக்கிறது, ட்ரோன்லாம் வச்சு மேல பறக்க விட்டு மேல இருந்து இதெல்லாத்தையும் எடுத்து கடைசியா அதுல கிறிஸ்துவின் வசனம் இல்ல, அங்க தேவனுக்கு பயப்படுகிற பயமோ கர்த்தருடைய வார்த்தைக்கு உட்பட்ட வரிகளாக இல்லாத போது அந்த சங்கீதம் கீர்த்தனை புத்தியற்ற ஞானமற்ற ஞானம் குறைகிற முட்டாள்தனமான பாட்டாக மாறிவிட வாய்ப்பு இருக்கு. அதனால சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லுங்க. அப்போ பாட்டுல கூட போதியுங்கள். போதிப்பது என்பது வசனத்தை விளக்கி பிரசங்கிக்கிற அல்லது வேதத்தை போதிக்கிற மேய்ப்பர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷ நற்செய்தியாளர்கள் மட்டும் பேசுவதனால் மட்டுமல்ல, பாடுவதனாலும் போதிக்க முடியும். போதிக்கிற மாதிரி பாடுங்க, பாடுவதனால் போதிங்க. அப்படி பாட்டு பாடி போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடுங்கள். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். பாட்டு பாடி ஹம்மிங் கொடுத்து அதுக்கு பின்னாடி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னமோ பாடல் வரிசைகள்லாம் வச்சிருக்கிறாங்க. தப்பு சொல்லல, ஆனா அது ஞான பாட்டாக இருக்க வேண்டும். ஜபத்தினாலும் வசனத்தினாலும் பாட்டு பாடினா கூட புத்தி சொல்லுகிற மாதிரி பாட்டு, ஒருவருக்கொருவர் போதிக்கிற பாட்டு, ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லுகிற பாடல், உணர்த்துகிற பாடல். மத்தேயு 5:13-16 வாசிக்கிறோம். மத்தேயு 5வது அதிகாரம் 13-16. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உண்மைதான், முள்ளுக்கு சமமானவர்கள் தான் பேலியாளின் மக்கள். உண்மைதான், அவங்க கீழ்ப்படியாதவர்கள். உண்மைதான், அவங்கள விட்டு தூரமா இருக்கணும், பாபிலோனை விட்டு வெளியே வரணும். உண்மைதான், இப்படிப்பட்ட எத்தனையோ பேரை விட்டு விலகணும். ஆகாத சம்பாஷ் நல்ல ஒழுக்கங்களை கெடுத்துரும் தான், அவங்களுடைய பந்தியில உட்காரக்கூடாதுதான். இதெல்லாம் உண்மைதான். ஆனா நாம் தான் பூமிக்கு உப்பா இருக்கிறோம். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல், விளக்கை கொளுத்தி ரட்சிக்கப்பட்டு அதை மரக்காலால் மூடி வைக்காமல், அதை ஒரு சபை என்கிற ஒரு கட்டிடத்திற்குள்ள மட்டுமே ஆராதித்து, கட்டிடத்திற்குள்ள மட்டுமே வசனத்தை கேட்டு வசனத்தை போதித்து, உள்ளேயே ஜெபித்து, உள்ள மட்டுமே அவங்களுக்கு மட்டுமே பயன்படுகிற மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல், இதுதான் கிறிஸ்துவின் சபை. மரக்கால் சபையும் இருக்கு, தண்டு சபையும் இருக்கு. நாம் விளக்கு தண்டாகிய சபையாக இருக்கிறோமா, அல்லது விளக்கை கொளுத்தி ரட்சிப்புக்குள்ள ஞானஸ்நானம் கொடுத்து அதை மரக்கால் சபையை போல மரக்காலால் மூடி வைக்கிற சபையாக இருக்கிறோமா? 2 டைப் ஆஃப் சர்ச்சஸ், 2 விதமான சபை. மரக்காலால் இதுக்கு எதுக்கு கொளுத்தணும்? இதுக்கு எதுக்கு விளக்கு கொளுத்தணும்? விளக்கு கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்கிறதுக்கு கொளுத்தாம வெறும் மெழுகுவர்த்தியை கொளுத்தி இருக்கலாமே, மூடி வச்சிருக்கலாமே. கொளுத்தி மூடி வைக்கிறது இல்ல சபையினுடைய வேலை. கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைக்கணும். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, இன்றைய சவுல்கள் இன்றைய சாமுவேல்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி இன்றைய சாமுவேல்களே உங்கள் வெளிச்சம்.
இன்றைய சவுல்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. இன்றைய சவுலை போன்றவர்களுக்கு முன்பாக சாமுவேலை போல இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணும்னா நம்முடைய நற்கிரியைகளை அவர்கள் கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தணும். அந்த வேர்டை எடுத்துட்டோம்னா அது ஒரு சோசியல் ஒர்க், அது ஒரு பொது நல சேவை, அது மற்றவங்களுக்கு மனித நேயத்தோடு உதவி பண்றது. அது இல்லை நம்மளுடைய தொண்டு செய்வது, மனித நேயத்தோடு உதவி செய்வது மட்டும் இல்லை நம்மளுடைய நோக்கம். பிதாவை மகிமைப்படுத்தணும், பரலோகத்தில் இருக்கிற பிதாவை. அதற்கு விளக்கு தண்டின் மேல வைத்து நம்முடைய நற்கிரியைகள் தான் உப்பாக ஒளியாக அவர்களுக்கு பயன்பட வேண்டும். 1 பேதுரு 3 முதல் 2 வசனத்துல வாசிக்கிறோம். 1 பேதுரு 3வது அதிகாரம் முதல் 2 வசனத்துல மனைவிகளுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் இன்றைய திருச்சபையாகிய கிறிஸ்துவின் மனைவிக்கு இது பொருந்தும். என்ன? ஒருவேளை அவர்களில் இன்றைக்கு இருக்கிற மக்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாத சவுலை போல இருந்தால், பயபக்தியோடு கூடிய சாமுவேலை போல உங்களுடைய கற்புள்ள நடக்கையை இன்றைய சவுல்கள் பார்த்து போதனையின்றி நம்முடைய நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். இங்க நம்முடைய godly lives will speak to them without any words. வார்த்தையின்றி வெறும் வாழ்க்கையின் முறையின் மூலமாகவே அவர்களுக்கு நாம் நற்செய்தியை சொல்ல முடியும். சோ அதற்காக நம்ம எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். 1 பேதுரு 3வது அதிகாரம் 15-16 வாசிக்கிறோம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். Always be ready to explain what is your hope in Christ. நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறது என்பதை அவர்களுக்கு by our conduct, by our conversation, by the behavior, by the way we live, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, அதுக்கு பேர் தான் லைஃப் ஸ்டைல் எவாஞ்சலிசம் சொல்லுவாங்க. 1 பேதுரு 3ல வாசித்தது போல நம்முடைய வாழ்க்கையே பிறருக்கு ஒரு சாட்சியாக இருக்க, சாட்சியின் ஜீவியத்தோடும் உப்பை போல ஒளியை போல நற்கிரியைகளின் மூலமாகவும் ஜபத்தின் மூலமாகவும் நம்முடைய போதிக்கிற புத்தியுள்ள பாடல்கள் மூலமாகவும் வசனத்தை விளக்கி காண்பிப்பதின் மூலமாகவும் நாம் குணப்பட்ட பின்பு மற்றவர்களை ஸ்திரப்படுத்துவதற்கு நம்முடைய வார்த்தைகளினால் மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதற்காகவும் இன்றைய சாமுவேல்களாக நாம் இன்றைய சவுல்களை கர்த்தருக்குள் கொண்டு வருவதற்கு நாம் இணைந்து செயல்படுவோம். வசன குறிப்புகள் எழுதி கொள்றவங்க எழுதி கொள்ளலாம். 1 சாமுவேல் 23:16 எப்படி சவுலின் குமாரனாகி யோனத்தான் காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தினானோ அதுபோல இன்றைய யோனத்தானை போல தாவீதை திடப்படுத்தவும், இன்றைய சாமுவேலைப் போல சவுல்களை நாம் மீட்டு எடுக்கவும், சவுலை போல அவங்க வாழ்க்கை முடிந்து விடாதபடிக்கு நாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறதற்கு நாம் திடமனதாயிருப்போம். அவர்களை விட்டு விலக வேண்டியவைகளை விட்டு விலகத்தான் வேணும். அதே நேரத்தில் அவர்களை பிடிக்கவும் வேணும். இது ரெண்டுத்தையும் எப்படி செய்ய போறோம்? கர்த்தர் நமக்கு ஞானத்தை தரணும். விட்டும் விலகணும், அவர்களையும் பிடிக்கணும். அவர்களுடைய சுபாவத்தை தான் விட்டு விலகணும், அவர்களை பிடிக்க வேண்டும். இதுதான் இந்த தொடர் செய்தியினுடைய கடைசி 2-3 செய்தியினுடைய சாராம்சம். அதுதான், அவர்களுடைய குணத்தை விட்டு விலகணும், அவர்களை விட்டு விலகக்கூடாது. குற்றத்தை வெறுக்கணும், குற்றவாளியை நேசிக்கணும். பாவத்தை வெறுக்கணும், பாவியை நேசிக்கணும். நாம பாவியையோ குற்றவாளியையோ வெறுத்துடக்கூடாது. அந்த நிதானத்தன்மை, அந்த பொறுமையை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஸ்திரப்படுத்தி குணப்படுத்தி அதன் மூலம் மற்றவர்களையும் ஸ்திரப்படுத்துவாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு நீர் தெரிந்து கொள்ளும் வழியை நீர் போதிக்கிறவராயிருக்கிறீர். இந்த சாமுவேல் சவுலை சந்திப்பதற்கு மனம் நொந்து ஜெபித்து ராமுழுதும் ஜெபித்து அவர் துக்கித்திருந்தாலும் அவர் அதிகாலையில் அந்த சவுலை சந்திக்க அவர் புறப்பட்டு போனார். அவர்தான் உம்முடைய தீர்க்கதரிசி, அவர்தான் நீர் நியமித்த ஒரு நியாயாதிபதி, ஒரு நீதியின் அதிபதியாக, நீதியை நிலைநாட்டுகிறவராக இஸ்ரவேலில்
நீர் ஒரு சாமுவேலை எழுப்பினீர். ஆண்டவரே, நாங்கள் அந்த அன்னாளுக்கு பிறந்த சாமுவேலை விட தேவனாலே பிறந்தவர்கள். நாங்கள் உம்மாலே விசுவாசத்திற்குள் பிறந்தவர்கள். இன்றைய சவுல்களை புறக்கணித்து ஒதுக்கி விடாதபடிக்கு, நெறிந்த நாணலை முறித்து விடாதபடிக்கு, மங்கி எறிகிற திரிகளை அணைத்து விடாதபடிக்கு, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய உம்மை பிறருக்கு நாங்கள் எங்கள் வாழ்வின் மூலமாக, நற்கிரியைகளின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, வசனத்தை விளக்கி காட்டுவதன் மூலமாக, நாங்கள் குணப்படுவதன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் அவர்களுக்கு காண்பிக்க, வேத வாக்கியங்களை விளக்கி காண்பிக்க, அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிய, அழுகிறவர்களுடனே அழுவதற்கும் சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படவும் நாங்கள் பூமிக்கு உப்பாக வெளிச்சமாக இருக்க, விளக்கு தண்டின் மேல் நாங்கள் நிறுத்தப்பட ஆண்டவரே நாங்கள் மரக்காலால் மூடி வைக்காதபடிக்கு கர்த்தர் எங்கள் மூலம் பிரகாசிப்பீராக. உடைய வார்த்தையை கனப்படுத்தும் கற்றுத்தந்த பாடங்களுக்காக உமக்கு நன்றி. துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே செலுத்தி எங்கள் ஆண்டவர் இரட்சகர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.